அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையிலே 12 லக்னத்தில் பிறந்தவருக்கும் 5 மற்றும் 9ஆம் வீட்டில் தனித்து இருக்கக்கூடாத கிரகம் எவை என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாக 5, 9 இந்த 2 பாவமும் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னா, சமூகத்திலே அவர் எந்த அளவுக்கு உயர்நிலையை அடைவார், எந்த அளவுக்கு சிரமப்படாமல் ஒரு யோக ஜாதகராக வாழ்வார் என்பதை உறுதிப்படுத்துறது தான் இந்த 5, 9ஆம் இடங்கள். இப்படிப்பட்ட 5, 9ஆம் இடங்கள்ல சில கிரகங்கள் அமரும் பொழுது ஜாதகருக்கு எத்தனை திறமைகளும் திராணிகளும் இருந்தாலுமே சமூகத்துல ஒரு உயர்நிலைக்கு வர முடியாத சூழலை அந்த கிரகம் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கிரகங்கள் எவைன்றத இதுல பார்த்தலாம். முதல்ல 5ஆம் இடம் என்பது எதை குறிக்கிறது என்றால், முற்காலத்தில் இருந்த மனிதர்களையும் நிகழ்காலத்தில் ஜாதகருடைய மனநிலையையும் எதிர்காலத்திலே சந்ததிகளை பற்றி 5ஆம் இடம் குறிக்கிறது. ஜாதகருக்கு பிரபஞ்சத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான வைப்ரேஷன்களும் 5ஆம் இடத்தின் மூலியமாகத்தான் கிடைக்கும். 5ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய மன வலிமையை கொடுக்கக்கூடிய பாவம். அதுபோல் லக்குன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை 5ஆம் இடம் தான் ஒழிச்சு. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அந்த 10 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பெரும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதெல்லாம் இந்த 5ஆம் இடத்தின் மூலியமாகத்தான். இப்படிப்பட்ட இந்த 5ஆம் இடத்துல ஒரு அவயோக கிரகமோ அல்லது இருக்கக்கூடாத கிரகம் இருந்துச்சுன்னா, ஜாதக வாழ்க்கையில எத்தனை கடின பலனை பெற்றாலும் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையே சந்திச்சிருக்க மாட்டார். அதிர்ஷ்டம் என்பது அவர் கதவை தட்டி இருக்காது. அதிர்ஷ்டம் இருந்தா தான் ஒரு மனிதர் ஒரு உயர்நிலையில் வேலை செய்ய முடியும். எப்படி சொல்லலாம்? சாதாரணமாக எல்லோரும் பயணம் என்பதனால் பயணத்திலே சொல்லலாம். சாதாரண டாக்ஸி டிரைவருக்கும் ஒரு அமைச்சருக்கோ அல்லது தலைவர்களுக்கோ அல்லது பெரும் பணக்காரர்களுக்கு வாகன ஓட்டியாக இருப்பதற்கும் வெவ்வேறு வித்தியாசம். ஆனா இந்திய சாலைகள் என்பதும் உலக சாலைகள் என்பதும் ஒண்ணுதான். ரோட மாற்ற முடியாது, எல்லாருக்கும் ஒரே ரோடு தான். ஆனால் அவர்களுடைய ஊதியமும் அவர்களுடைய மதிப்பும் கூடுதலாக இருக்கும், இவருடைய ஊதியமும் இவருடைய மதிப்பும் குறைவாக இருக்கும். இதற்கு காரணம் தான் இந்த 5ஆம் இடம். 5ஆம் இடமே நீங்கள் எங்கு களத்தில் வியூகங்கள் பண்ண வேண்டும் என்பதை உறுதி செய்யும். சாதாரணமாக ஒரு கிளர்க்காக ஒரு சின்ன நிறுவனங்களில் இருப்பதும் பெரு நிறுவனங்களில் கிளர்க்காக இருப்பதற்கும் குவாலிபிகேஷன் என்னவோ ஒன்னா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த அனுபவத்தையும் உயர்நிலையும் கொடுப்பது 5ஆம் இடம். இப்படிப்பட்ட 5ஆம் இடம் எல்லாருக்கும் முக்கியம். 5ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழ்ந்து கழிப்பார். அவருடைய ஸ்தான பலம் குறைந்து இருந்தால் சாதாரண மனிதராக இருந்தாலும் மனமகிழ்ச்சியோட வாழ்ந்து இருப்பார். அதுதான் 9ஆம் இடம். 9ஆம் இடத்தின் சிறப்பு நமக்கெல்லாம் தெரிஞ்சது, தந்தையை பற்றி சொல்லுது. தந்தை வழி உறவுகள், சொத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள், பயணங்கள், இதை மட்டும் 9ஆம் இடம் சொல்லல. 9ஆம் இடம் தான் சக வயதுள்ள நபர்களுக்கு கிடைப்பது, தனக்கு கிடைப்பது. நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு 17, 18 வயசுல ஒரு 50 வருடங்களுக்கு முன்பெல்லாம் திருமணம் செஞ்சிருப்பாங்க. இப்ப சட்டத்திட்டங்களின் வரையறைப்படி ஆணாக 21, பெண்ணாக 18ஆக மாற்றப்பட்டாலும் அந்த காலகட்டத்தில் சக வயது உள்ளவர்கள் எதை அனுபவிக்கிறாரோ அதை ஜாதகர் அனுபவிப்பார் என்பதை சுட்டி காட்டுவது இந்த 9ஆம் இடம். இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு 27 வயதுன்னு மாத்தினா கூட இந்த 9ஆம் இடம் தான் சக வயது உள்ள நபர்களுக்கு கிடைப்பது. ஒரு நல்ல சுபகாரியம் நடப்பது, நல்ல ஒரு பாக்கியங்கள் கிடைப்பது. அதாவது குழந்தைகளாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகள், தொழில் அத்தனையும் சரியான வயதில் கணக்கச்சிதமாக கிடைப்பதை இந்த 9ஆம் இடம் சொல்லுது. அதற்கு பிறகுதான் தந்தை பற்றி சொல்லுது. அதன் பிறகுதான் தந்தை உறவுகள், சொத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள், இறை நம்பிக்கைகள், தான தர்மங்கள், பயணங்கள், இதெல்லாம் அடுத்து குறிப்பிடுது. இப்படி 2 முக்கிய காரகங்களை 5, 9ஆம் இடங்கள் கொண்டுள்ளது. 5, 9 தான் ஒரு மனிதனுடைய மிக முக்கிய பாவங்கள். என்ன இருந்தாலும் அவரை வாழ்க்கையில் பெருமனிதராக மாற்றக்கூடிய வல்லமை இந்த 5, 9க்கு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த பாவங்களுக்கும் கிடையாது. என்ன ராஜயோகங்கள் பல இருப்பினும் 5, 9 வலுவிழந்தால் சாதாரண குடிசையில் ராஜாவாக வாழ்வார். அது மட்டும்தான். பெரிய அரண்மனையில ஒரு பேலஸ்ல வாழ முடியாது, பெரிய கேஷல் எல்லாம் வாழ முடியாது. இந்த 5, 9 வலுத்தால் மட்டுமே கடைநிலையில் இருந்தவரையும் உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். இப்படிப்பட்ட 5, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாத கிரகம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ஒரே கிரகம் தான். தனித்து இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் தனித்து இருக்கக்கூடாது. இங்க கூட போட்டிருக்கோம், தனித்துன்னு போட்டுக்கலாம். தனித்து இருக்கக்கூடாது. ஏன்னா சில நேரம் கிரக இணைவுகளோட இருக்கும்போது தூரதேச வாழ்க்கையை கொடுத்துரும். வெளிநாட்டுல இருப்பீங்க, தூரதேசத்துல இருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய கிரகம் இருக்கும். ஜாதகர் வெளிநாடு தூரதேசங்களிலே ஆதாயம் பண்ணுவார். எந்த சூரிய ராஜ்யத்தில் பிறந்தாரோ அந்த சூரிய உதயத்தில் இல்லாமல் வேறு சூரிய உதயங்களோ வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு. மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே தனித்து இருக்கக்கூடாத கிரகம் இந்த புதன் மட்டும்தான். அதுபோல் தனித்து இருக்கக்கூடாத கிரகம் புதன் மட்டும்தான். இந்த ரெண்டு பாவங்களிலும் புதன் தனித்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம மேல சொன்ன அந்த அதிர்ஷ்டங்களும் பாகியங்களும் ஜாதகருக்கு தடைப்படும். திருமணமா இருக்கட்டும், சுபகாரியங்களா இருக்கட்டும், அது போல வாழ்க்கையில எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்காது. ஜாதகர் போராடி வருவார். அப்ப மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் 5, 9ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பல்ல. தனித்து இருப்பது
தனித்த புதன் சிறப்பல்ல, தனித்து இருந்தால் கண்டிப்பாக அவயோகத்தை கொடுக்குது. எப்படி அவயோகத்தை கொடுக்குது? ஜாதகருக்கு என்னதான் பொருள் இருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லை, என்னதான் சரியான பொருளாதார வாய்ப்புகள் இருந்தாலுமே சரியான வயதுல பாக்கியங்கள் கிடைப்பதில்லை. இது மேஷ லக்னத்துல ஜனனித்தவருக்கு நிகழ்த்தி கொடுக்குது. அதுபோல ரிஷப லக்னம் சுபர் அவயோகர் அப்படின்றதெல்லாம் இல்லை. கண்டிப்பா இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல தனித்து இருந்தா பிரச்சனையை கொடுக்குது. குரு பகவான் தனித்து இருக்கிறார், பிரச்சனை கண்டிப்பா பாக்கியங்கள் கிடைக்கிறது இல்ல, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது இல்ல, ஏதாவது ஒரு தடை கிடைக்கிறது, குழந்தைகள்ல தடை இருக்கு, அல்லது பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த குருவினால் ஜாதகருக்கு மன நிம்மதி அப்பப்ப கெட்டு போகுது. ஆனா நல்ல மனிதரா இருக்கிறார், மனிதர் நல்லதா இருக்கிற, சமூகத்துல எதுவும் சரியா கிடைக்கிறது இல்ல. குரு இங்க நீசம் பெறுறதுல ஒரு உதவி உண்டு. நீச குருவினால் யோகம் தான். இருப்பினும் இங்க தனித்து குரு நீசம் பெற்றாலும் குறைந்தபட்ச பாக்கியத்தை முதலில் தடை பண்றார். குறைந்தபட்ச பாக்கியத்தை தடை பண்ணி பிற்பகுதியில் ஆதாயம் கொடுக்கிறார். ரிஷப லக்னத்திற்கு தனித்து 5, 9 இருக்கக்கூடாத கிரகம் குரு. இப்படி உங்க ஜாதகத்தை தனித்து இருந்தா கண்டிப்பா எல்லோருக்கும் கிடைக்கிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் தாமதப்பட்டுருது, எல்லோருக்கும் கிடைக்கிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுபோல மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 5, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடாத கிரகம் செவ்வாய். செவ்வாய் தனித்து இருக்கிறார், கண்டிப்பா சிரமத்தை கொடுக்கிறார், ஏதேனும் ஒரு வகையில மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார், மனதில் நிம்மதி இல்ல, அதிர்ஷ்டம் இல்லாத சூழலை கொடுக்கிறார். ஆனால் இந்த செவ்வாய் கிரக இணைவு தொடர்புகளோட, இப்போ ஒருவேளை இங்க சுக்கரன் இருக்கிறார்னா பிருகுமகள யோகமாகி யோகமா செயல்படுவார். நம்ம சொல்ற தனித்து இருக்கக்கூடாது, தனித்து இருக்கிறது யோகம் அல்ல. அதுபோல் 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது தந்தை எல்லாம் பார்த்தா இருந்தாலுமே தந்தையினால் ஆதாயம் இருக்காது. நிறைய பேருக்கு தந்தை இருந்தும் தந்தையினால் ஆதாயம் இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும், தந்தை வழி சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிகளோட. இது மிதுன லக்னம். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5, 9 இருக்கக்கூடாத கிரகம். மனதில் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. இங்க சனி பகவான் தனித்து இருக்கிறார். மனதில் நிம்மதி என்பதை கடக லக்னக்காரர்கள் வாழ்நாளில் பார்ப்பதே அரிது. கொஞ்சம் கூட சந்தோஷமா இருக்க முடியாது, உடனே ஒரு பிரச்சனையை இந்த தனித்த சனி பகவான் கொடுப்பார். அதுபோல் தனித்த சனி 9ஆம் இடத்துல பாகியங்கள், தந்தை வழி அமைவுகள், பாகிய அமைவுகள் சரியான வயதில் நடப்பவர்களை தடை பண்ணும். தனித்து இருந்தால் கிரக இணைவு கிரக தொடர்போட இருக்கும் பொழுது மாறுபடும். அதுபோல சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சிம்ம லக்னத்தில் ஜனனித்தவருக்கும் சனி பகவான் தான். தனித்த சனி 5ஆம் இடத்தில் இருப்பது பாக்கிய அதிர்ஷ்டங்களை குறைக்கிறது. தனித்த சனி பகவான் இங்க நீசமா இருந்தாருன்னா ஓகே, பங்க விதியில இருக்கக்கூடாது. நீசமா இருந்தாலும் அந்த பலனை சற்று பாக்கிய பலனை தடுத்து கொடுக்கும், பிறகு யோகத்தை கொடுக்கும். சனி பகவான் அங்கு 9 இருப்பது பாக்கியத்தை சற்று தடை செய்கிறது. கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கன்னியா லக்னத்தில் பிறந்தவருக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் உச்சம் பெற்றால் நன்மைன்னு சொல்றது உண்டு. செவ்வாயினுடைய உச்சம் பெற்றால் காரகங்களாக போர் பூமி எல்லாம் இருக்கும். இந்த ஜாதகருக்கு மனதைரியம் அதிகமா இருக்கும், எதையுமே செஞ்சிடலாம்னா மனதைரியத்தின் மூலியமாக சமூகத்தில் பெரும் பிரச்சனைகளை சந்திப்பார். லக்னத்திற்கு 5லே உச்சம் பெற்ற செவ்வாய் அவயோகம் தனித்து இருக்கும் பொழுது. அதே போலதான் பாக்கிய பாவத்துல செவ்வாய் இருக்கிறது அவயோகம். பாக்கியத்தில் செவ்வாய் இருப்பதும் சக வயதுள்ள நபர்களுக்கு கிடைக்கிறத தடை பண்ணுது. தனித்திருந்து ஒருவேளை பரிவர்த்தனை இணைவோட இருந்தாருன்னா யோகம், ஆனா தனித்து இருப்பது கண்டிப்பா யோகம் இல்ல. அந்த ஆதிபத்தியம் ஜாதகருக்கு எப்பயுமே பிரச்சனை தான். 12 ஆதிபத்தியம் இருக்கு. தசைநாதன் எப்பெல்லாம் 9ஆம் இடம் 5ஆம் இடத்தை கனெக்ட் பண்றாரோ அப்பெல்லாம் ஜாதகர் தசா புத்திகளோடு தொடர்பு கொள்கிறதோ அப்பெல்லாம் பிரச்சனை. துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 5ஆம் இடத்திலே குரு இருப்பது அதிர்ஷ்டங்களையும் குறைக்கிறது. திரிகோணம் நல்ல மனிதர் தான், சமூகத்துல எதையும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படாத சக மனிதர்களோடு நல்ல எண்ணங்களோடு ஒரு பிரவேசம் செய்யக்கூடிய மனிதர் தான். எனினும் இறைகடாச்ச இறை சிந்தனை பெற்றிருந்தாலும் ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்களை குறைக்கிறது, அதிர்ஷ்டமில்லாத ஒரு சூழலை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது. 9இல் குரு இருப்பவருக்கு சக வயது உள்ள நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தடை பண்ணும். துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு சிரமத்தை கொடுக்கும், எதையுமே தனிச்சுதாப்பா செய்யணும், சமூகத்துல யாருடைய உதவியே இல்லை, நானா தான் எதையும் செய்யணும்ன்ற விதி. லக்னம் எடுத்து தசாபுத்தி நல்லா இருந்தா நீங்களா ஜெயிச்சிடுவீங்க, இல்லை என்றால் கடைநிலையிலே வாழ்க்கையை கழிக்க வேண்டியிருக்கும். விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 5ஆம் இடத்தோடு புதன் இருப்பது இங்க நீசம் பெற்றிருப்பார். எனினும் நீச பங்க எதிலே இருந்தா பிரச்சனைகளை கொடுத்து விடுகிறது. 5இல் புதன் இருப்பதும் 9ஆம் இடத்திலே புதன் இருப்பதும் 9லே புதன் இருப்பதும் ரெண்டும் ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழல். விருச்சகத்தில் பிறந்தவருக்கு 5, 9இல் தனித்த புதன் அவயோகம் அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் குறைத்து கொடுக்கிறது, தடை பண்ணுது. 5, 9ல இருக்கிறது தடை பிரச்சனை கொடுக்கிறது, எல்லோருக்கும் கிடைக்கிறத ஜாதகர் அனுபவிக்கலாம். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது யோகம் அல்ல. 5லே சுக்கிரன் சிற்றின்ப காரகர் தான், நல்ல என்டர்டைன்மெண்ட் பர்சன், எப்பயுமே இசைப்பிரியராக இருப்பார்,
இல்ல ஏதோ ஒரு பாப் சிங்கர் தமிழகத்தை சார்ந்ததோ அல்லது இந்தியாவை சார்ந்ததோ வேர்ல்டை சார்ந்ததோ இசை கலைகள் மீது ஆர்வம், கலைகள் மீது ஒரு கவர்ச்சியின் மீது ஆர்வம் இருக்கும். ஆனால் மனமகிழ்ச்சியும் இருக்கும். ஆனாலும் இது யோகம் அல்ல. ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை குறைத்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. 9ல சுக்கிரன் இருக்கிறது. இந்த 2 பாவத்தில் சுக்கிரன் இருப்பதும் அவயோகம். தனுஷில் பிறந்து இந்த 2 பாவத்துல சுக்கிரன் இருக்கிறதா ரொம்ப சிரமம் வருது. 9ஆம் இடத்துல இருந்தா சகல பாக்கியங்களையும் குறைத்து விடும். சகல பாக்கியங்களையும் குறைத்து ரொம்ப ஜாதகரை கடினமாக்கி கஷ்டப்படுத்தி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. அது போல மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 5, 9 இருக்கக்கூடாத கிரகம் சூரியன். இருக்கவே கூடாது. சூரியன்லாம் அரசன், அரசாங்கம், தலைமை பண்பு மற்றும் ஜாதகருடைய ஆளுமை திறனையும் ஆத்மகாரகராக வரையறுக்கப்பட்டவர். இவர் 5, 9 இருக்கிறது யோகம் அல்ல. 5, 9 இருக்கிறது தனித்து இருப்பது யோகம் அல்ல. அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் குறைக்கிறது. அதிர்ஷ்ட பாக்கியத்தை குறிக்கிறது. ஒருவேளை சூரியனோடு பல கிரகங்கள் இணைவு தொடர்போட இருக்கும் பொழுது வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு 5, 9 சந்திரன் இருக்கக்கூடாது. சந்திரன் இருந்தால் அதிர்ஷ்டம் இல்ல. சந்திரன் இருந்தால் பாக்கியங்கள் கிடைக்கிறது இல்ல. சந்திரன் 5, 9 அதாவது கும்ப லக்னத்தில் பிறந்து மிதுனராசியாகவோ துலாம் ராசியாகவோ பிறந்தால் வாழ்க்கையில் சகல விதமான தடைகளையும் தாமதங்களையும் பெறக்கூடியவர். லக்னம் அழுத்து தசாபுத்தி நல்லா இருந்தா தானாக தடை தாமதத்தை நிறைய கடந்து வாழ்க்கையில் கஷ்டம் என்ற அனுபவத்தை அதிகபட்சம் முன்னேறக்கூடிய ஜாதகம். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கீங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது யோகம் அல்ல. 5இல் சுக்கிரன் இருப்பது யோகம் அல்ல, ஸ்ட்ரகிள். 9ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது யோகம் அல்ல. 5, 9 சுக்கிரன் இருப்பது அதிர்ஷ்டத்தையும் இந்த பாக்கியத்தையும் தடை பண்ணுது. இந்த அமைவுகள்ல பொதுவாக லக்னத்திற்கு அவயோகிகள் இவர்கள் எல்லாம் இந்த பாவத்தில் இருந்தா பிரச்சனை. ஒருவேளை இந்த கிரகங்கள் இணைவு தொடர்பு பார்வையை பெற்றிருக்குமாயின் அப்பொழுது மாறுபட்டு செயல்படும். எப்படி செய்யும்? ஜாதகர் வெளிநாட்டுல இருப்பார், தூரதேசங்கள்ல இருப்பார், பூர்வீகம் இல்லாத வெளியிடங்களிலே இருப்பார், தந்தையை விட்டு பிரிந்து இருப்பார். இது போன்ற சூழலெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவுல 5, 9 தனித்து வீட்டில் இருக்கக்கூடாத கிரகத்தை பார்த்தோம். இப்படி தனித்த கிரகங்கள் இருக்குன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முதல்ல ஸ்ட்ரகிள் தான். உங்க லக்னமும் வலுத்து ஒருவேளை தசாபுத்தி வலுவாக செயல்பட்டால் சுயமாகத்தான், பிறரை நம்பவே கூடாது. பிறரினால் கிடைக்கும் லாபம் என்று ஒரு பொழுதும் சிந்திக்காம பயணப்படும் பொழுது பிரச்சனை இல்லை. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.